ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தகப்பனே, நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீ இறங்கி வந்து ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களாய் எங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய கிருபையால், உம்முடைய மகிமையால் நிரப்பும். ஆண்டவரே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் பொழியச் செய்கிற தேவன் நீர். செய்யுங்க ஆண்டவரே, உங்க கரத்தில் கொடுக்கிறோம். பாடுகிற, இசைக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிற ஆண்டவரே, தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஊடகத்திலும் மற்ற காரியங்களிலும் அவர் ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக கிறிஸ்தேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து தாமே இந்த இடத்துல ஜனங்களால் நிரப்பி உம்முடைய சத்துவத்தையும் பலத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பாஸ்டர் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை நடத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடலை பாடுவோம். இன்று கண்ட ஈட்டினை என்றுமே காண்பதில் சொல்லி கசந்தமாரா மதுரமாகும். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாக வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாக வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார்.
ஆபத்தை அழித்திடுவார். கூரமான புயல் வந்தாலும் பூதகத்தால் தேற்றிடுவார். கூரமான புயல் வந்தாலும் பூதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தின பாடலை பாடுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினா. எதினால் இது எதினால் இரண்டோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினா. மோகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவச்சேனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் நீதினால் விசேஷித்தவள், நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால்.
வாழ்க்கையிலே கசப்புகள் காலம் விட்டாலும் பாசமுள்ள ஒரு மாதம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலம் விட்டாலும் பாசமுள்ள ஒரு மாதம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் நீரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பாத சென்று அந்த காலம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பாகல் சென்று அந்த காலம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. என் தேவன் தந்தாரி நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரி நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் நீரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். செங்கடலின் நடுவில் நான் நடந்தாலும் இருபுறம் கர்த்தர் என்னை காத்திடுவார். செங்கடலின் நடுவில் நான் நடந்தாலும் இருபுறம் கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கத்தின் கேவியோ எரிகோவின் மதிலோ அவர் என்னை நடத்திடுவார். சிங்கத்தின் கேவியோ எரிகோவின் மதிலோ அவர் என்னை நடத்திடுவார். தேவா நான் நீரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். அப்படி அர்ப்பணிப்போமா? இருக்கும் இடத்தில் கண்களை மூடி முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்க முடிய அர்ப்பணிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இப்படியே வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தில் அவர்கள் மாராவில் வந்தபோது அம்மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்டப்பது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணெயத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவரை சோதித்து, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பன வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பேனே, நானே உன் பரியாரை கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சமும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னு சொன்னால் தண்ணீர் குடிக்க முடியாமல்
அந்த இடம் வந்தபோது, மாறாவில் வந்தபோது தண்ணி கசப்பாய் இருந்தது, தண்ணி குடிக்க முடியல. அதனால மாறான்னு பேரிட்டாங்களாம். ஆண்டவராய் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணில் போடப்பட்ட போது மாறா மதுரமாயிற்று. இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவை மரத்தில் தொங்கினார். வாழ்க்கையில் கசப்புகளாம் மாற்றும்படிக்கு நமக்கு ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தண்டே போகும் பொழுது அவர் கசப்புகளை மாற்றுவார். வாழ்க்கையில் எல்லா கசப்புகள், எல்லா போராட்டங்களையும் மாற்றி ஆண்டவர் மாறாவை மதுரமாக்கும்படிக்கு சிலுவை மரம் நமக்கு உண்டு. அவர் சிலுவையில் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அவருக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள். வாழ்க்கையில் கசப்புகளாம் மாறும்படிக்கு தேவன் தன்னை அர்ப்பணித்தார். நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டபடிக்கு. அதனால் ஆண்டு சமூகத்தை அர்ப்பணிப்போமா? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கற்றத்துவ தொழில் மேற்கொண்ட நாமம் அதிசயமானவர். அதிசயமான ஆண்டவர் இயேசு நம்ம அருகில் இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக சிலுவை மரம் உண்டு. அதை நோக்கி பார்க்கும் பொழுது மாறா மதுரமாய் மாறும்படிக்கு செய்வார். பாடணும், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது சொல்லி, வாழ்க்கையில் கசப்புகளை மாற்றும்படிக்கு பாசமுள்ள ஒரு மரம், அது சிலுவை மரம் கூட வரும்படிக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். நிச்சயமாகவே தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். கசப்புகளை ஆண்டவர் மாறாவாய் மதுரமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன். அதனால் ஆண்டவனுக்கு சொல்ல போகிறோம், அதிசயங்கள் செய்கிறவர் எங்கேயுமே இல்லை, அவனை கூட இருக்கிறாரு என்று சொல்லி, அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்க, நமக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது மாறாவை மதுரமாய் மாற்றி வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவனுக்கு சொல்லுமா, அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்று சொல்லி அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராஜரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராஜரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றேத்தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றேத்தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் எழுந்திருப்போமா? நானே உன் பரிகாரிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், எகிப்திற்கு வரப்பண்ண வியாதி ஒன்றை வரப்பண்ணேன், இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண மாட்டாய். ஆண்டவராய் தன் வாழ்க்கையில் கசப்புகளை மாற்றும்படிக்கு சிலுவை மரம் நமக்காய் காத்திருக்கிறது. அவர் வேறு எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நம்ம அருகில் இருக்கிற அவன் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிட யாவருக்கும் அவர் சமயமாக இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் அருகில் சமயமாய் கடந்து வருவார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் வாக்களித்தவர். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிக்கிற தெய்வம் நமக்கு உண்டு. அவர் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்றி அவர் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆசாக்கு விரோதமாக 10 லட்சம் பேர் எதிராக யுத்தம் பண்ண வரும் பொழுது ஆசாக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவன் ஆலயத்திற்கு போய் இப்படியா ஜெபிக்கிறான். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவன உதவி செய்யும் லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்த நாமத்தில் ஏராளமான குடும்பத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் நம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தன் தேவநாயகத்தை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவர்களாக உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் உதவி செய்கிற தகப்பன் அவர் உதவிகளை அனுப்புவார், பரத்திலிருந்து அனுப்புவார். நாம சொல்ல போகிறோம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன்
யாராயிருந்தாலும் ஆண்டவருக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நாமக்கு புறமா ஆலித்தத்துக்கு நாமும் ஆண்டவரே பலமல்லவனாக்கி பலனற்றெல்லாம் உதவி செய்ய லேசான காரியம். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை சொல்லி நோக்கி கூப்பிட்டு கேட்க போகிறோம். லேசான காரியம் உமக்கு லேசான காரியம், லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணானவனுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருங்கடல் பிளந்துமே பாதையை வகுப்பது லேசான காரியம். பெருங்கடல் பிளந்துமே பாதையை வகுப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரவை கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்சாடி நீரவை
நீரசமாக்குவது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மேலுள்ளவன் மேலற்றவன், மேலுள்ளவன் மேல இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் நீரதில் வரிப்படம் காண்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்படம் காண்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மேலுள்ளவன் மேலற்றவன், மேலுள்ளவன் மேல இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமாண்டவரே, யாராயிருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்கிற தேவனா எங்களுக்கு நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய உதவிகளை பரத்திலிருந்து அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒத்தாசைவர் பர்வதமே, எங்களுக்கு உதவி செய்யும் கண்மலையே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, தேவரீர் தேவரீர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கு. எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் தேவனே எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க விட போவது இல்லை. நிறைந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிய திரிய அணையாமலும் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் தெய்வமே, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டோம், உம்மை போக விட மாட்டோம். ஆசீர்வதிக்கும் வரைக்கும், ஜெயம் கிடைக்கும் வரைக்கும், எங்களுக்கு ஒத்தாசை தரும் வரைக்கும், எது வரைக்கும் கர்த்தாவே, எது வரைக்கும், எது வரைக்கும் அமைதியாயிருப்பீர், எது வரைக்கும் கேளாமல் இருப்பீர், நிச்சயமாய் கேட்பீர். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற அந்த காலமும் நேரமும் தயவு செய்யும் நேரமும் வந்தது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தயவு செய்யும் காலமும் அந்த நேரமும் வந்துவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீ சீயோனை கட்டி அதன் மகிமையிலே வெளிப்படுவீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து மண்ணுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். மண்ணான எங்களை மணி மகுடமாய் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக
எங்களை நீர் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் நன்மையும் எங்கள் வாழ்நாளெல்லாம் தொடர்வதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் கண்களை கண்ணீருக்கும், எங்கள் காலை இடர்களுக்கும், எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம். என்னோடு இடைபடும், எங்களோடு இடைபடும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும், வார்த்தைகளை கொண்டு பேசும், வல்லமையாய் இடைபடும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சேனைகளின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 முதல் 26 முடிய. 49 22 முதல் 26 முடிய. யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு கனிதரும் செடி. நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. இந்த யோசேப்புக்கு கர்த்தராலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. காரணம், கர்த்தர் அவனுக்கு துணையாயிருக்கிறார், இருந்தார். இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இங்கே யோசேப்புக்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். காரணம், கனிதரும் செடியாய் அவன் இருந்தான். அவன் கனிதரும் செடியாய் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கனிதரும் செடி யோசேப்பு. ஒரு சின்ன ஐபன் போட்டுருங்க. கனிதரும் செடி யோசேப்பு. கர்த்தர் துணையாய் நின்ற யோசேப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சென்ற வாரத்தில் புதிய சிருஷ்டியை தரித்துக் கொள்ளுங்கள், தேவ சாயலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். இரண்டாவது ஆராதனையிலே நாம் ரட்சிப்பை பற்றியும் அதிகமாய் பேசினேன், தேவ சாயலை பற்றியும். அதைத்தான் யூடியூப்ல போனவாக போட்டாங்க ஞானஸ்தானத்துக்காக. தேவ பிள்ளைகளை, கனி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று. நான் மனம் திரும்பினேன் என்றால் என் வாழ்க்கையிலே கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நான் மனம் திரும்பி விட்டேன் என்றதற்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 10 வசனம். இப்பொழுதே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி மரத்தின் பேரறிய வைக்கப்பட்டது. நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் மரத்தை வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடாத மரம், கனி கொடாத மரமும் உண்டு, நல்ல கனி கொடாத மரமும் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 15:2 இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். 15:2,
கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். ஆகையினால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் என்னையும் உங்களையும் சுத்தம் பண்ணுகிறார். சித்தம் நிறைவேற நம்மை அவர் சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவான் 15:16 நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி உங்களை நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have appointed unto you. உங்களை என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? நம்மளா பார்த்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளல. நானும் ஏசப்பா பிள்ளையா இருந்து கர்த்தரை வணங்கி ஆராதிப்பேன்னு கனவுல கூட காணல. என்னோட 16 வயசு வரைக்கும் நான் அப்படி நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை. ஆக தேவனுடைய பிளான், தேவனுடைய ஏற்பாடு, ஒரு தெய்வீக திட்டம். நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும். 15:8 சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் என் பிதா மகிமைப்படுவார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய திட்டத்தை நான் செயல்படுத்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென், ஆமென். இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையா இல்லையா, பிள்ளையா இல்லையா என்பதை உங்கள் கனிகளால் அறியப்படும். மத்தேயு 7:16 முதல் 16 முதல் 20 வசனங்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நீ தேவனுடைய பிள்ளைதானா, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதானா, இப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கையா இல்லையான்றத உங்க வாழ்க்கையிலுடைய கனிகளினாலே அறிவோம். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். நீ யார், நீ எப்படிப்பட்டவன் என்பதை உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சிகளினாலே, உங்களுடைய வெளிப்படுகிற செயல்பாடுகளினாலே, உங்களுடைய கனிகளினாலே அறிவோம். ஆமென். மனம் திரும்பின தேவ பிள்ளையே, ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு கனி உள்ள வாழ்க்கை காணப்பட வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நடந்தது, ஆனால் அத்தனை மத்தியிலும் அவன் கனிதரும் செடியாயிருந்தான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையும் கனியுள்ள வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்றால் யோசேப்பின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து அதை போல நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்வோம். ஆமென். வேதத்தில் அநேக யோசேப்புகள் உண்டு. யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, அல்பேயின் குமாரனாகிய யோசேப்பு, இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இப்படி ஏராளமான யோசேப்பு உண்டு. ஆனால் நான் சொல்வது, நாம் இப்பொழுது தியானிப்பது பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளையாகிய அந்த யோசேப்பை பற்றி இந்த நாளிலே நான் பார்க்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவருக்குள்ளே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். 15:5, யோவான் 15:5, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியானால் நான் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும்,
கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தரின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 39:2-3 யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். 3 கர்த்தர் யோசேப்போடு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் செய்கிற யாவரையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை பார்க்கிற அடுத்த ஆளுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கண்டு யார் வந்தா? ராஜா வந்தார். அபிமெலேக்கு ராஜா யாரை தேடி வந்தாரு? ஈசாக்கை தேடி வந்தார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் நான் கண்டேன். ஒரு நாட்டை ஆளுகிற ராஜாவுக்கு தெரிகிறது, ஒரு வீட்டை ஆளுகிற ஒரு அரண்மனையை வைத்திருக்கக்கூடிய பெரிய காரியதரிசிக்கு போத்திபாருக்கு தெரிகிறது. இப்படியாய் கர்த்தர் என்னோடு இருக்காரு எனக்கு தெரிவது மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற நம்மை பார்க்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இவனோடு இருக்கிறார், இவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார், இவர் கையிலே பொறுப்பை கொடுத்தால் சரியாய் செய்து முடிப்பார் என்று எண்ணமும் சிந்தையும் உண்டாக வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தாவே, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை சுற்றிலும் நீ வேலியடைத்திருக்கிறீர், அவனுடைய சம்பத்து பெருகியிருக்கிறது என்பது யாருக்கு தெரிஞ்சிச்சு? பிசாசுக்கு. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரே, உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், அது உங்களுடைய வீடா இருக்கலாம், உங்களுடைய வண்டி வாகனமா இருக்கலாம், உங்களுடைய பொருட்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய வருமானமா இருக்கலாம், உங்களுக்கு உண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அதை வேற எவனையும் தொடவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களுடைய கையின் கிரி ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சொத்து, உங்களுடைய சம்பத்து தேசத்திலே பெருகும். எப்பொழுது? கர்த்தர் என்னோடு இருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தான். நம்ம கூட பிறந்த தம்பிக, நம்முடைய மைத்துனர்கள், நம்முடைய மாமன்மார்கள், நம்மை சேர்ந்தவர்கள் யார் வேணாலும் என்ன செய்யலாம். ஆதியாகமம் 31:42 லாபான் எதிர்த்து வருகிறான். யாக்கோபு சொல்கிறார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனால் என்னை வெறுமையா விட்டிருப்பப்பா. ஆனால் மகனே, இன்னைக்கு யார் வேணாலும் உங்களை என்னையும் வெறுமையா விடலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் ஒரு நாளும் வெறுமையா இருக்க மாட்டோம், வறுமையா இருக்க மாட்டோம். தேசத்திலே நம்மை ஆசீர்வதித்து பழுகி பெருக வைப்பார். நம்முடைய கைகளிலே பெரிய பொறுப்பை கொடுப்பார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று போத்திபார் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டான். ஐயா, அவனை ஜெயிலில் போட்டாங்க. 39 ஆதியாகமம் 23-24 அவன் சிறைச்சாலையில் இருந்த போதிலும் கூட அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். கர்த்தர் அவனோடு இருந்தபடியாலும் அவன் எதை செய்தாலும் கர்த்தரை வாய்க்கிறார். நான் எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதில்லை, நான் எங்கே இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களோட என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத யோசிப்பார். நிறைய பேருக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த மிதப்பு, அந்த மமதையிலேயே இஷ்டத்துக்கு செஞ்சிடறாங்க. முன்பு போல கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு சிம்சோன் எல்லாத்தையும் பிச்சுட்டு உதறி பார்க்க போனா, ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியவில்லை. ஆமென். அது போல இருந்துடக்கூடாது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எல்லா நன்மைகளும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். ஆமென். இரண்டாவது, கனி என்பது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை. ஆமென். அவர்கள் எச்சத்தால் அறியப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு.
நான் எப்படிப்பட்டவன், என்ன செய்கிறவன்றது, நான் என்னத்தை வெளியில கொண்டு வர்றேன் அப்படின்றதுல தான் இருக்கு. என்னோட உள்ளத்துல நான் நன்மையானதை நினைச்சு நன்மையானதுல என் வாயிலிருந்து வர்றதெல்லாம் நன்மையா இருக்கும். நம்முடைய சூழ்நிலை தேவ பிள்ளையே பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு வாழ்க்கை. ஆதியா 39:9 தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இந்த வீட்டுல பெரியவன் யாரு கிடையாது, அங்க பாட எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தன் தான் இருக்கிறான். அந்த பெண்ணு அவளுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சு என்னோட தவறு செய்யின்னு இழுக்கிறா. ஆனால் அவன் என்ன செஞ்சானா, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு அவன் ஓடி போனான். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனான். அவ கையிலேயே விட்டுட்டு ஓடி போனான். தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? நான் மனுஷனுக்கு விரோதமாக அல்ல, மற்றவர்களுக்கு விரோதமாய் அல்ல, என்ற ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றும்படி அல்ல. நாம் பாவம் செய்யும் போது யாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம்? சங்கீதம் 51:4 பாவம் செய்து பாவம் மன்னிப்புக்காக கதறின மனுஷன் தாவீது சொல்கிறார், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து. அப்ப நான் பாவம் செய்யும் போதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். ஆகையினால்தான் சொல்ல, உமக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவ பிள்ளையே, பாவத்தை விட்டுவிட வேண்டும், ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவர் எச்சரிப்பார். சங்கீதம் 19:12 முதல் சின்ன தவறுதான், சின்ன பிழை, எரர். இந்த சின்ன பிழைய அப்படியே விட்டுட்டோம்னா அதுதான் பெருசாய். நம்மளை அறியாமலே எழுதும் போது ஒரு புள்ளி வச்சு எழுதாம போட்டுருவோம், அவ்வளவுதான். சோலைக்குள் புகுந்தான்றதுக்கு சோக்கு துணையலுக்கு விட்டுட்டோம்னா தவறான வார்த்தையா போயிடும், அவ்வளவுதான். கழுதைன்றதுக்கு ஒரு இத்தை போட்டு கழுத்தையும் போட்டுட்டாங்க நம்ம பிள்ளைங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன பிழை, எரேசரை வச்சு அழிச்சிடலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த எரரை கண்டுபிடிச்சு உணரணும். ஆனா நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, அடுத்தவன் என்ன தப்பு பண்றேன், அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அங்க அப்படி இங்க எப்படி, இப்படி ஆராய்ஞ்சு பார்க்கறதுல நமக்கு சிஐடி பட்டம் கொடுத்துடலாம். ஆனா தன் பிழைகளை அவனுடைய பிழை, என்னுடைய பிழைய உணரணும். நம்முடைய தவறு மறைவான பாவங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு இந்த மொழியாக்கம் புது மொழியாக்கம் போல இருக்கு. அப்ப பிழைய நீ விட்டுட்டேனா அது குற்றமா மாறிடும், குற்றமாயிரும். தொடர்ந்து என்னடா அது நெத்தம் பண்ண, என்ன தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்க, நீ செய்யாத, நீ எத்தனை தடவை திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணிடுறாங்க, அந்த குற்றத்தை ஒத்துக்காம நான் செய்யல, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறைச்சிடறாங்க. பிழை குற்றமாகிறது, குற்றம் மறைவான குற்றமாகிறது. அடுத்து என்ன வரும், யார் என்ன செய்வான், பாவம் செஞ்சிருவான். குற்றம் பாவமாகி துணிகரமான பாவங்களுக்கு, துணிகரமா பாவம் கடைசி அது எங்க போய் முடிஞ்சிடும், பஞ்சமா பாதகம்னு சொல்ற மாதிரி பெரும் பாதகத்துல கொண்டு போய். நீங்க நான் உத்தமனாக வேண்டும் என்றால், கர்த்தர் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்றால், நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருக்க வேண்டும் என்றால் பிழைகளை உணருங்கள், மறைவான குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள், துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு வாக்கை காத்துக்கொள்ளுங்கள். சில சமயங்கள்ல நம்மளே அறியாதபடிக்கு, நமக்கே தெரியாதபடிக்கு ஒரு சில தவறுகளை உணர்வு இல்லாம அல்லது அவங்க அதை சரியா சொல்லாததுனால நம்ம செஞ்சிடலாம். இந்த அம்மா இருக்காங்களே, ரொம்ப அழகான பாட்டியம்மா தான், 75 வயசுக்கு மேல பாட்டியம்மா. ஆனா அந்த பாட்டியம்மா ரொம்ப பியூட்டியா இருந்தாங்களாம். என்னாச்சு, அங்கே நாட்டு ராஜா ஆகா இவளை கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, தான் புருஷனை இவன் என் பிரதர், என்னுடைய சகோதரன்னு சொல்லிட்டார்.
அந்த சகோதரன் சொன்னதுனால, இவ சகோதரின்னு சொன்னதுனால ராஜா என்ன பண்ணிட்டாரு, ஆள் அனுப்பி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். ஆனா ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? 26 பாவம் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாய் நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தே, நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கல. உத்தம இருது, மனசுல சுத்தம் இருக்குது, தெரியாம கள்ளங்கபடம் இல்லாம ஏதோ ஒரு இதுல நம்மள அறியாம அல்லது அவங்க சொன்ன பொய்யினால சில காரியங்களை செய்யும் போது, மகனே ஆண்டவரே நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பா. ஆமென் ஆமென். ஆனா தெரிஞ்சிருந்து அறிஞ்சிருந்து துணிகரமா செஞ்சேனா அது கிடையாது. ஆமென். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால், பாவ நிமித்த செலுத்தத்தக்க வேற எந்த பலி, இயேசு கிறிஸ்துவ பலியிட்ட வேற ஏதாவது பலி இருக்க? பலி இராமல் ஐயோ தண்டனை வருமே பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாங்க. நானும் நீங்களும் ஒரு காலத்தில் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம், விரோதியாய் இருந்தோம். இப்பொழுது தேவனுடைய மித்துருக்களாய், தேவனுடைய நண்பர்களாய், சிநேகிதர்களாய் தேவன் என்னையும் உங்களையும் மாற்றி வைத்து விட்டார். ஆமென். ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சன்னிதானத்துல தேவனுக்காய் நிற்போம். நம்மை நோக்கி ஒரு பாவம் வரும்போது, சார்லஸ் பின்னி என்ற தேவன் மனுஷன் சொல்கிறார், என் முன்னாடி ஒரு பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது என் கை இருக்கிற வரைக்கும் கையினால குத்துவேன், கால் இருக்கிற வரைக்கும் காலினால எத்துவேன், தலையை வச்சு அதை முட்டி எப்படியாவது அதை பின்ன விட்டு துரத்துவேன். என் உடல்ல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நான் என்ன செய்வேன்? தேவனுக்காய் வாழ்வேன். எபிரேயர் 12:14 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நான் ஒரு தவறு செய்யாதபடி வாழணும் அப்படின்றதுனால எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு டீப்ரமோஷனே ஆனாலும் சரி, என்னை கொண்டு போய் ஜெயிலையா போட்டாலும் சரி, செய்யாத என் மனசாட்சிக்கு விரோதம், என் தேவனுக்கு விரோதமா நான் செய்யாததுக்காக எந்த வந்தாலும், ரத்தமே வந்தாலும், சிறையிருப்பே வந்தாலும் அதை கண்டு நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென் ஆமென். உங்கள் எதிராளியான பிசாசானவன் உங்களை விழுங்கலாம் என்று வகை வகையாய் வகை தேடி சுற்றுவான். யாருக்கு எதுல வீக்னஸ்? இந்த சாருக்கு சாப்பாட்டுல வீக்னஸ். போன வாரம் பூஷண மனைவி கொண்டு போட்டாலாம், கள்ளக்காதல். என்னன்னா 10 வயாகிற மாத்திரைய கறி சோத்துல கலந்து, கறி குழம்புல கலந்து பூஷனுக்கு கொடுத்து கொண்டு போட்டாலாம். போன வார செய்தி எப்படி இருக்கு? இவனுக்கு சாப்பாட்டுல, இவருக்கு இந்த விஷயத்துல, இவருக்கு இந்த விஷயத்துல யாருக்கு எந்த காரணம், என்ன நல்ல நிறைய டெக்னிக் வச்சிருக்கான். வகை வகையா தேடி, வகை தேடி எவனை எப்படி விழுங்கலான்னு சுற்றி திரிகிறான் பிசாசு, நம்முடைய எதிராளி. ஆகையால் எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள். 17 வயது 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யோசேப்புக்கு 17 வயது. அந்த 17 வயது இளம் வாலிபன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவனுக்கு ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுத்தார், சொப்பனங்களை கொடுத்தார். எப்படி? எல்லா கட்டும் அரிக்கட்டும் சவஞ்சு கிடக்கு, இவன் கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கு. எப்படி? சூரிய சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை நோக்கி வணங்கி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தார், சொப்பனங்களை கொடுத்தார். ஐயா, சொப்பனங்களையும் தரிசனங்களையும் நாம் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். தொல்லையும் திரட்சினால சொப்பனம் வர்றது உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு உத்தமமாக இருக்கிற தேவ பிள்ளை நீங்கள்
ஆழ்ந்து தூங்கும் போதோ அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போதோ தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நிறைவேறி தீரும். ஆமென். ஆமென். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். தந்தார், தரிசனம் தந்தார், அதை அவங்ககிட்ட சொல்லிட்டார். அதான் தப்பு. ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை சில தரிசனங்களை உங்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னா மட்டும்தான் சொல்லணும். எதுக்கெடுத்தாலும் போய் எனக்கு ஆண்டவர் இப்படி பேசியிருக்கா, எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிலாம் இல்லை. மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னதான் சொல்லணும். இந்த தரிசனங்களை இந்த வெளிப்பாடுகளை யார்கிட்டையும் சொல்லாம சில தேவ மனிதர்கள் மூலமா கர்த்தர் உறுதிப்படுத்தணும். அதுக்கு முன்னாடியே சொன்னாதானே ஆண்டவர் சொன்னாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிலாம் இல்லை. இருதயத்தில் வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மரியாள் வைத்தான். இவன் சொன்னா சொப்பனக்காரன் வரையா இவன் சொப்பனை எப்படி நடந்துரும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கனவுகளை கலைத்து விடுவதற்கு அதை நிறைவேறாதபடிக்கு செய்வதற்கு பல காரியம் நடந்தது. அதிகமாக பகைச்சாங்க. ஏற்கனவே அப்பா பாசமாய் இவனுக்கு பலவர்ண அங்கி கொடுத்தார். இப்பொழுது தேவ தரிசனம் கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆவியால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு, யோவேல் தீர்க்கதரிசனம் 2:38 மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர் 28 வசனம் 38 வசனம் 38 வசனம். ஆமா 28 வாசிங்க. என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிபர்கள் காண வேண்டியது தரிசனம், மூப்பர்கள் காண வேண்டியது சொப்பனம். இன்னைக்கு தலைகீழ மாறிடுச்சு. பழைய ஏற்பாடு நாட்கள் எப்படியோ சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் ஆவி பெற்ற தேவ மனிதனுக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் தீர்க்க தரிசனங்களை, தேவனுடைய காரியங்களை அற்பமாய் எண்ணிவிட வேண்டாம். யோசேப்பின் வாழ்க்கையிலே இந்த யோசேப்புக்கு மட்டுமல்ல, இயேசுவின் வளர்ப்பு தந்தையாய் இருந்த யோசேப்பின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிறப்பின் நாட்களில், இயேசுவின் பிறப்பின் நாட்களில் அநேக காரியங்கள் சொப்பனங்களின் மூலமாக நடத்தினார். ஆமென். ஒருவேளை இந்த சொப்பனங்கள், இந்த தரிசனங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கலாம். அது சுத்தமா மறந்து போக நிலைமையில் இருக்கலாம். நீங்க சிலர்கிட்ட சொல்லி, ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, நான் இந்த மாதிரி என் நிலைமை, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நீங்க மட்டும் ஒரே ஒரு வார்த்தை பரிந்துரை செய்யுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. கேட்டார். யார்கிட்ட? பானபாத்திரன்ட்ட கேட்டார். நீ வாழ்வடைந்திருக்கும் போது 40 அதிகாரம் 14 வசனம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன செஞ்சுக்கோ, நினைச்சுக்கோ, என்னை பத்தி ராஜா மேல தயவு வச்சு பார்வனுக்கு சொல்லி இந்த ஜெயில இருந்து என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆனால் அவன் என்ன செய்தான்? மறந்து விட்டான். சில சமயம் அப்படிதான். ஆனால் மனிதர்கள் மறந்தாலும் தேவன் மறக்கவில்லை. ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் மறக்கவில்லை, அவர் மறுக்கவில்லை. தேவன் தந்த தரிசனம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறியே தீரும். ஆமென். காலங்கள் வேணாலும் தாமதமாகலாம். ஐயா நெடுங்காலமா காத்திருக்கிறதுனால அது என்ன செய்யலாம்? இளைத்து போகலாம், இலக்கரித்து போகலாம். ஆனால் தேவன் தந்த வார்த்தை அது நிச்சயம் நடக்கும். ஆபக்கூக் 2:30 குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆமென். 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 75 வயசுல ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் சரியாய் நிறைவேற 25 வருஷம் ஆச்சு. குறுக்கு வழியில 10 வருஷத்துல இன்னொரு விதமா செயல்பட்டான். ஆண்டவர் அதை பிடிச்சு தள்ளு, அவளையும் அந்த பிள்ளையும் புறம்பே தள்ளு.
நீயா உன் இஷ்டப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்காக ஓ சித்தப்படி ஓ இஷ்டப்படி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு அடாத, செயல்படாத, அதை புறம்பே தள்ளு. அடிமையானவளையும் அவள் பிள்ளையும் புறம்பே தள்ளு. வாக்குத்தத்தத்தின்படி குமாரனாய் பிறக்க வேண்டும். அதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள் கர்த்தருடைய காத்திருந்தான். சரீர சூழ்நிலையை பார்க்கல, குடும்ப சூழ்நிலையை பார்க்கல, மனைவியுடைய தன்னுடைய உடல்நிலையை பார்க்கல, மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கல. ஆனால் தான் மெடிடேட் பண்ணி வைத்த தான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருந்தானே, அதை நம்பிக்கையோடு கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென், ஆமென், ஆமென். ஆகையால் மகனே மகளே காத்திரு, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு, தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற காத்திரு. ஒரு நாள் இந்த சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அடுத்த வருஷம் 14வது வருஷம் பிரதிஷ்டை பண்ணோம். 15வது வருஷம் பிஷப் ஜானப் அருள்தாஸ் ஐயா அவர்கள் வந்தாங்க. ஊழியத்துக்கு நான் வந்து 25 வருஷம் முடிஞ்சது. அந்த நாளில் ஸ்தோத்திரம் பண்ணதுக்காக வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி குடிசையில் கூடாரத்தில் அங்கே எங்கேன்னு சர்ச்சு போட்டு அப்போ அங்கே கழட்டி இங்கே கழட்டி இப்படிலாம் இருக்கிறத காட்டிலும் ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஒரு இடத்த கொடுத்து ஒரு சர்ச்சை கட்டி இருந்தோம்னா எத்தனை குடும்பங்கள் அப்படியே இடம் மாற மாற போயிட்டாங்க. இப்படி இருக்குமே. ஆண்டவர் சொன்னார், உன்னை பக்குவப்படுத்துவதற்கு, உன்னை பண்படுத்துவதற்கு, இந்த ஜனங்களுக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம் உனக்கு உண்டாவதற்கு இத்தனை காலம் ஆச்சுப்பா. அது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில உருவாகுவதற்கு நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன், உன்னை புடமிட்டேன். 105ஆம் சங்கீதம் 20 முதல் 25 வசனங்களை 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னா அந்த வசனம் உன்னை பக்குவப்படுத்தணும். தரிசனம் தான், வாக்குத்தத்தம் தான், கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான். ஆனா அந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் தகுதிப்படுவனா? என்னைய நம்பி ஒரு மனைவியை, என்னைய நம்பி 3 பிள்ளைகளை, என்னை நம்பி 180 விசுவாசிகளை கர்த்தர் கொடுக்கணும்னா அதற்கு நான் பக்குவப்படணுமே. 1000 பேர் இருப்பாங்க. அன்றைக்கு நோவாவுடைய பேரில் சிங்கமும் இருந்துச்சு, கரடியும் இருந்துச்சு, எலியும் இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு, மயிலும் இருந்துச்சு, குருவியும் இருந்துச்சு. யானை ஒரு நசுக்குனா சிங்கம் ஒரு கத்துனா அதுக்குள்ள என்ன செஞ்சோம், அவ்வளவுதான். எலியும் அந்த பூனையும் என்னமாகும். எல்லாத்தையும், எல்லா ஜாதி, எல்லா கலாச்சாரம், எல்லா மொழி, எப்படிப்பட்ட மக்களையும் கொண்டு அணைத்து அந்த கூடாரத்தில் அந்த பேயில வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒன்றை பக்குவப்படுத்தணும்னா அது மாதிரி தேவன் என்னை நம்பி, உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால், உங்களை நம்பி குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றால், உங்களை நம்பி சபையின் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்ன தரிசனம் தான், கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். ஆனா அதற்கு நானும் நீங்களும் தகுதிப்பட வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். எந்த மனுஷனும் தன்னை தகுதிப்படுத்த சுத்தமுள்ளவனா சுத்திகரித்துக் கொண்டு தகுதிப்பட்டால் தான் எஜமானனுக்கு உகந்த பாத்திரமாக 2 தீமோத்தேயு 2:20 பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற முடியும். ஆமென், ஆமென். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்தே தீரும். ஆமென். அவர் தந்த வாக்குத்தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். ஆமென். நடக்கும் 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 அற்புதம். நீங்க சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நடக்கும், தீரக்கும் 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 புது வழி எனக்கு தீரக்கும். நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். தீரக்கும் 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 புது வழி எனக்கு தீரக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவன் தந்த
அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி எனக்கு திறக்கும். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். ஏனென்றால் கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் ஆமென் என்றும் ஆமென் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்கு ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் செய்வார். எனக்கு தரிசனம் கிடைச்சிச்சு, எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சு, நான் பெரிய ஆளுன்னு பீத்திக்கிற கூடாது. வல்லமை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். எல்லாத்த கொடுத்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தேவனை மட்டுமே உயர்த்த வேண்டும். ஆதியாகமம் 41:16. எப்பா உனக்கு எல்லாம் தரிசனம் வெளிப்பாடெல்லாம் உண்டாமே, நான் கேள்விப்பட்டேனே, எனக்கு இப்படி பிரச்சனை இது சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது பார்வோனுக்கு நான் அல்ல தேவனே, ஆமென், நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவாக நிச்சயம். மங்களமான உத்தரவாக தான் சரி, அது எப்படிப்பட்ட உத்தரவு? உத்தரவாகிறது யாரு? கர்த்தர், நான் அல்ல. ஆமென். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இனி பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவனே, நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொன்னார். அதான் பிழைச்சிருந்தார் பவுல். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் செபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, மத்தேயு 26:39, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். தேவ சித்தம், தேவனுடைய வார்த்தை தேவனை மகிமைப்பட வேண்டும். என் ஞானம், கல்வி, என் செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை, குப்பை என்று எண்ணுகிறேன். ஆமென். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று எண்ணுவதற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென் 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 அல்லேலூயா. தேவன் தான்ப்பா, தேவன் தான். நேபுகாத்து நேச்சாருக்கு முன்னாடி நின்ற தானியேலா இருந்தாலும் சரி, தாழ்த்துங்கள், தாழ்த்துக எவனும் உயர்த்தப்படுவான். ஆமென் ஆமென். மட்டுமல்ல, விசுவாசமாயிருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு அவனுக்கு எல்லாம் வந்துச்சு, பெரிய ஆள் ஆயிட்டா, எல்லாம் பண்ணா. ஆனா என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னை எலும்புகளை குறித்து ஒரு காரியம் சொன்னான். 50:25 ஆதியாகமம். ஆண்டவர் நிச்சயமா உன்னை சந்திப்பார்ப்பா, நிச்சயமா ஆண்டவர் சந்திப்பார். நீங்க இந்த எகிப்துல இருந்து என்ன செய்வீங்க? ஒரு நாள் கானானை நோக்கி போவீங்க. அப்படி போகும்போது என் எலும்புகளை என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டு போங்க, என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட என்ன செஞ்சானா? சத்தியம் பண்ணிக்கிட்டானா. எலும்புக்கு எபிரேய வார்த்தை அஸ்தி. ஆனா தமிழ்ல எலும்பை எரிச்சு பிணத்தை எரித்த சாம்பலுக்கு பேரு அஸ்தி. ஆனா எபிரேய மொழியில, ஆனா எகிப்தில இருந்து புறப்படும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களும் ஆண்களும் அந்த மக்களை பார்த்து, தங்கத்தை கொடு, வெள்ளியை கொடு, புடவையை கொடு, பட்டுச்சேலையை கொடு, அதை கொடு, வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவர்கள் என்ன செஞ்சாங்களா? தாத்தான்னு கேட்ட போது, நம்மளை விட்டு நீங்க போனா போதும்பா, ஏற்கனவே தலைப்பிள்ளைய பறி கொடுத்துட்டு தவிச்சுட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க? கேட்டதெல்லாம் வாரி கொடுத்தாங்களாம். யாரு? எகிப்தியர்கள். அப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆஸ்திகளை சுமந்து கொண்டு எகிப்தியர்கள் சென்றார். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் சென்றார். இஸ்ரவேல் என்னத்தை சுமந்து கொண்டு போனாங்க? ஆஸ்திகளை. ஆனால் இந்த ஒருவனுடைய ஒரு கூட்டம் மக்கள், ஆசாரியர்கள் அஸ்தியை சுமந்து கொண்டு போறார். நீ ஆஸ்தியை சுமந்து கொண்டு போறியா? அஸ்தியை சுமந்து கொண்டு போறியா?
அப்படின்றது முக்கியம் அல்ல. உன் உள்ளத்துல அந்த செல்வம், அந்த இது என்னவா இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாது. அந்த ஆஸ்தியை வச்சுதான் கண்ணுக்குட்டியை உருவாக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் இழந்து போனாங்க. ஆனால் அஸ்தியை சுரந்து கொண்டு போனவர்கள் அந்த கானான் தேசத்தில் சென்று அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவனுக்கு சொந்த பூமி அந்த எப்ராயிம் கோத்திரத்துக்கு கிடைச்ச போது அதிலே வைத்து அங்கே யோசுவா 24:32 செய்தார்கள். புறப்பட்டு போகும்போது யாத்ரா 13:19 அதே மாதிரி எலும்பை எடுத்துக்கிட்டு போனாங்க. தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில விசுவாசம் எப்படி தான் செத்த பிறகு அதுக்கு பின்னாடி 400 வருஷம் கழிச்சு இவங்க வெளியேறுவாங்க. இன்னும் 30 வருஷம் அவன் இருக்கான். அவன் இருந்தது 30 வருஷம், அதுக்கு பிறகு ஒரு 400 வருஷம், 430 வருஷம் முடிச்ச பிறகு அணியணியா கிளம்பும் போது இந்த எலும்பை தூக்கிட்டு திரிஞ்சாங்களே. எப்படி ஒரு விசுவாசம்! தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வாக்கு விசுவாசம் அது தலைமுறைகளை தாண்டியும் செயல்படும். ஆமென். உனக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அதுதான் உன் பிள்ளைக்கு. ஆமென். என் மக பிரசங்கம் பண்ணும்போது நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க என்ன பிரசங்கம் பண்றனோ அதே பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கா. அனுப்பி வைக்கிறா. நான் இங்க சொல்றேன், ஏய் என்னை பார்த்து காப்பி அடிச்சியா? நான் அடிக்கலைங்க. சில சமயம் ஒரு பேருக்கு எனக்கு ஏதாவது ஒரு பசங்க குறிப்பு கொடுவேன், இன்னைக்கு நான் பிரசங்கிறேன்ப்பா, சும்மா இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். பாட்டி, இங்க யாரெல்லாம் பாட்டி ஆனவங்க அல்லையா சொல்லுங்க. பாட்டி, உன்கிட்ட இருக்கிற விசுவாசம் தான் உன் பேரனுக்கு. ஆமென். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்கு இங்கிலீஷ்ல லூயிஸ், சரியா? லூயிஸ்னு பேர் வைப்பாங்க ஆசியில. அது ஆம்பளை பேர் கிடையாதுங்க. அது என்ன பேரு? ஒரு பெண்ணுடைய பெயர். ஆமே. டயம் ஆயிடுச்சு, 9 அலாரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். லூயிஸ். இந்த தாய் பேர் என்னது? ஐனேக்கியார். இங்கிலீஷ்ல யூனிசி. சரியா? பேரெல்லாம் பார்த்து வைக்கணும். ஆம்பளை பேரை பெண்ணுக்கு வச்சிடக்கூடாது, பெண்ணு பேரை ஆம்பளைக்கு வச்சிடக்கூடாது. சரி, ரைட். லூயிஸ். அந்த பாட்டியாகிய லூயிஸுக்கும் பாட்டியாகிய தாயாய ஐனிஸுக்கும் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் தீமோத்தேயுவுக்கு நிலைத்திருக்கின்றது. ஆமென். ஒரு இளம் வயதிலே அத்தனை சபைகளையும் நடத்தக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு வல்லமை பெற்ற தேவ ஊழியக்காரனாக இருக்க வேண்டால் அந்த விசுவாசம் பாட்டிக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? தாய்க்கு இருந்துச்சு. அந்த தாயும் பாட்டியும் பக்கத்தில் வச்சு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி வளர்க்கும் போது, வசனங்களை தரிசனங்களை, ஆண்டவர் எங்க வீட்டில் இப்படி பண்ணாருப்பா, நான் ஜெபிக்கும் போது என்று உங்களோட வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல என்னிடத்தில் இருக்கிற விசுவாசம், என்னிடத்தில் இருக்கிறது தான் என் பிள்ளைகளுக்கு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அருளின ஆவிதான் உங்க பிள்ளைகளுக்கு. கர்த்தர் உங்க வாயில போட்ட வார்த்தை தான் உன் வாயிலும், உன் சந்ததியின் வாயிலும், உன் சந்ததியின் வாயிலும். ஆமென். ஆமென். மறந்துடாதீங்க. அதனால என்னத்தையாவது பிள்ளைக்கு நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், நான் இப்படி இந்த மாதிரி புலம்புறது, இந்த மாதிரி குறைவேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியங்களை, உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய காரியங்களை மற்றவங்கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகிட்ட பேசுங்க, மற்றவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். யோசேப்பு விசுவாசித்தான். அவனுடைய சந்தையில் வந்திருந்ததான அவனுடைய யோசுவா ஜனங்களுக்கு என்ன செய்தான்? அந்த எப்ராயிம் கோத்திரத்தில் பிறந்த யோசேப்புடைய சந்ததியில் பிறந்த அவன் பாகப்படி பிரித்து கொடுத்தான். கர்த்தர் சந்திப்பா, உன் தேவைகளை சந்திப்பா, உன் குறைவுகளை சந்திப்பா, உன் பிரச்சனைகளை சந்திப்பா, உன் நெருக்கங்களில் இருந்து உன்னை சந்திப்பா. மகனே, அவரை சந்திக்கும் காலத்தை அறியாமல் இருந்து விடாதே. ஆமென். அந்த யோசேப்பு தேவ ஆவி பெற்ற மனுஷனாய் இருந்தார். 41:38 தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல யாராவது உண்டா? சொல்லுங்க. 41:38 ஆதியாகமம். யாராவது சொல்லுங்க, இந்த மனுஷனை போல வேற யாராவது இருக்குதாங்களா? இருந்தா சொல்லுங்க. ஆலோசனை கொடுத்தான். ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனையின் ஆவி, பலனை அருளுகிற ஆவி. ஏசாயா 11:2 அப்பா இப்படி நடக்க போகுதுப்பா, இப்படி இது பண்ண போகுதுப்பா, தேசத்துல 7 வருஷம் நல்ல விளையும்,
7 வருஷம் கொடிய பஞ்சமா இருக்கும். பொருட்களெல்லாம் ஜனங்கள்கிட்ட வாங்கி வாங்கி பத்திரப்படுத்து, குடனை கட்டு, நிர்வகிக்கிற ஒரு நல்ல ஆளை போட்டு அந்த பஞ்ச காலத்தில் அவங்களுக்கு பயன்படுத்து. எப்படிப்பட்ட ஆலோசனை! ஆதியாகமம் 41:33 முதல் 36 வசனங்கள் அப்படியே கரெக்டாக சொல்றாரு. சொன்ன உடனே அவன் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேடி தேடி கிடைப்பான. எப்படிப்பட்ட மனுஷன்? தேவ ஆவி பெற்ற மனுஷன். ஆமே மகனே, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அற்பமா எண்ணாத. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இது எத்தனையோ வகை கிடைக்காத பொக்கிஷம். எதுக்கெல்லாம் சாட்சி சொல்றோம்? அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினாலே கொம்பு உயரும். இவன் உயர்த்தப்பட்டான். வெளிப்பாடுகள், வரங்கள், வல்லமைகள், தரிசனங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஆமென். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, நான் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான ஆவிகளின் மரத்தை, தேவ மரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடும். ஆமென். அன்றைக்கு பெசலேயலை நிரப்பினார், அன்றைக்கு யோசுவாவை நிரப்பினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னையும் நிரப்புவார். உன்னை கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய, சபைகளிலே பெரிய காரியம் செய்ய. உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, உன் பணத்தினால் அல்ல, உன் ஞானத்தினால் அல்ல, உன்னுடைய ஞாபக சக்தியினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். எல்லாத்துக்கும் மேல என் இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மன்னிக்கிற இருதயமாக. குழியில போட்டாங்க, காசுக்கு வித்தாங்க, அவன் இஸ்ரவேலுக்கு வித்தாங்க, அப்படியே போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த நிலைமையில அப்பாவும் செத்து போயிட்டாரு. இப்ப அவங்க தம்பிட்ட வந்து, தப்பு பண்ணிட்டேன், தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, 50-17 என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க வாயை திறந்து கூட சொல்லல. மன்னிக்கும்படி அப்பா சொன்னாரு. சாகிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு செத்தாரு. என்ன செய்யணும்? இந்த பாதகத்தை, இந்த துரோகத்தை, பொல்லாங்கே செஞ்சாலும் மன்னிச்சிருன்னு அப்பா சொன்னாரு சாகும்புக்கு முன்னாடி. அப்ப கூட அவன் உண்மையா என்ன செய்யல? மன்னிப்பு கேட்கல, மன்னிச்சிருங்கன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? தாள விளை வைத்தார், நான் உமக்கு அடிமைகள் சொல்ல வைத்தார். அந்த தரிசனத்தின்படி என்ன செஞ்சாங்க? அந்த கொம்பு, அந்த கட்டு நிமிர்ந்துச்சு, மற்ற கட்டெல்லாம் சாஞ்சிச்சு. தேவ பிள்ளையே, மன்னிச்சோம். நான் என்ன தேவனா? நான் என்ன தேவனா? பயப்படாதீங்க. நான் என்ன தேவனா? உங்களை அப்படி இது பண்றதுக்கு நான் தேவனா? நான் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பராமரிப்பேன். உங்களையும் பராமரிப்பேன், உங்க குழந்தைகளையும் பராமரிப்பேன். ஆறுதல் சொன்னான், அன்பாய் பேசினான், பச்சமாய் பேசினான். ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன செய்தார்னா, மற்றவன் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்தாரு? அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தர் அவனோடு இருந்தார். பரிசுத்தம் இல்லாத, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்தார். தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இணைத்தார். தேவனை மகிமைப்படுத்தினான். நான் அல்ல, தேவனே. 4வது தேவனை மகிமைப்படுத்தினான். 5வது விசுவாசித்தான். 6வது தேவ ஆவியை பெற்றிருந்தான். 7வது மனதார மன்னிச்சான். சில துரோகங்களை, சில காரியங்களை மன்னிங்க, மன்னிக்க பழங்க. நான் சொல்றது வார்த்தையில சொல்றது ஈஸிங்க. என்னை எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? என்னுடைய ரத்தத்தை கூட கொடுத்துருப்பேன். அப்படி ஆயிரங்கள் லட்சங்களை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு பணத்திலையும் உடல்லையும் உதவி செஞ்சிருக்கிறேன். ஆனா அப்படி பேசி தூஷணமா பேசிட்டு போனவங்களா உண்டு. கால் மிதிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நடந்து கொண்ட விசுவாசிகளும் உண்டு, உறவினர்களும் உண்டு. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கேன். என்னால முடியல ஆண்டவரே, அழுதுருக்கேன். இப்படித்தான் இருக்கணும்டா, அதுக்குத்தான் உன்னைய வச்சிருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. அதனால ஆண்டவர் ஒரு நாள் உன்னை குறைபடுத்த, அதே ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக, அதே சொந்த பந்தங்களுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அந்த மக்களுக்கு நீ உதவி செய்யும்படி, அவர்கள் உன் காலடியில வரும்படி கர்த்தர் செய்வார். வீடு இல்ல, வீட்டுல காலி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா
நான் இங்கே நைட்டு மட்டும் தூங்குறதுக்கு மட்டும் இங்கே வந்துக்கிறேன் அப்படின்னு என் அம்மாட்ட கேட்டேன். என் தம்பி சொன்னான், உன்னை படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு வேஸ்ட்டு, இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது, வெளியே போ, வீட்டில் தங்குறதோ வீட்டுக்கு வர்றதோ இருக்கக்கூடாதுன்னு தம்பி சொல்லிட்டார். அழுதேன். திடீர்னு சொன்னேன், டேய் இது உன் வீடு இல்லை, உனக்கு கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு வீட்டில் குடியிருந்தா அந்த வீட்டுக்கு வேணா வராதேன்னு சொல்லி, இது எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீடு, அவங்க வர வேண்டான்னு சொன்னால் தான் நான் வராமல், நீ சொல்லாதேன்னு அப்படியே அடித்து கீழே தள்ளி படிக்கட்டிலிருந்து என்னை ஊட்டி விட்டான் என் தம்பி. ஒருத்தர் ஓடி வந்து பிடிச்சாரு என்னைய. கீ வீட்டில் இருக்கக்கூடிய கோபால்னு சொல்லி ஒரு விசுவாசி வீட்டில் வல்லவர்களை பிடிச்சாரு. ஆனால் ஆண்டவர் அவன் சின்ன வயசுலேயே மறைச்சு போயிட்டான், 30 வயசுலேயே மறைச்சு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அநேகர் தங்குவதற்கு ஏற்ற பெரிய வீட்டை, கர்த்தருடைய வீட்டில் எனக்கு ஒரு பங்கை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். மகனே மன்னியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். 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 கர்த்தர் செய்வார். அதே ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் எனக்கு வெகு தீமை செஞ்சீங்க, கண்ணீரோட வச்சீங்க, கதற வச்சீங்க. ஆனா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, உங்களையும் பராமரிக்க, உங்களுக்காகவும் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ள கர்த்தரை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அரண்மனைக்கு அதிகாரியானான், எகிப்து தேசத்துக்கு அதிகாரியானான், மக்களுக்கு பரி உபகாரியானான். ராஜாவுக்கு அடுத்த 2ஆம் ரதத்தில் காலில் சங்கிலி போட்டு வெடிக்கினாங்க. காலில் இரும்பு சங்கிலி, இப்பொழுது கழுத்தில் தங்கச் சங்கிலி. அன்னைக்கு சிறையிருப்பின் அந்த அந்த ஜெயிலுக்கு போக ஜெயில் போடுற அந்த டவுசர் சட்டை. ஆனா இன்றைக்கு பட்டும் பீதாம்பரமான மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரங்களை போடுங்கப்பா, மெல்லிய வஸ்திரம். சகப்பணி என்றால் பெண்கள் அணிகிற தங்க சங்கிலி போட்டு, பட்டு பீதாம்பரமான ட்ரெஸ் போட்டு அவனை யோசிப்பு என்ன செய்ய, மெல்லிய வஸ்திரத்தை ஊற்றி, கையில் முத்திர மோதம். அதுக்கு முன்னாடி கையில் ஒரு நம்பர், ஜெயிலுக்காரனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இப்போ முத்திர மோதம். ஆமென். இப்படி அறிவித்தான். ஆமென். ஒரே இரவுல ஆள் அனுப்பினார், வெளியே அப்படியே தாடிய சேவிங் பண்ணி சிறந்த வஸ்திரத்தை ஊற்றி ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி ஒருத்தன் திருமணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? அரச அரண்மனையில ஆசாரியனுடைய மகளை ஆசாரியனுடைய மகன் ஆஸ்நாத்த அரச அவையில ஒரு கல்யாணம் நடந்தது. கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஆமென். ஆமென். கர்த்தர் செய்தார். கனிதரும் செடியாக, கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனாக, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படி கனி நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நம்மையும் உயர்த்துவார். எழுந்து நிற்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு காரியம் நடக்கும். கனியுள்ள வாழ்க்கை. சபித்து விடாதீர்கள், சாபமிட்டு விடாதீர்கள். எனக்கு துரோகம் செய்தாயே, எனக்கு இப்படி கொடுமைப்படுத்தினாயே என்று சொல்லி விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே மன்னியுங்கள், கிறிஸ்துவுக்காக சகித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசத்தை விட்டு விடாதே. அவ்வளவுதான், எனக்கு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, நான் அனாதையா நிற்கிறேன், நான் நிர்கதியா நிற்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. தரிசனம், தேவன் தந்த தரிசனம். தாமதிக்கலாம், தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் நடக்கும். இனி அது தாமதிப்பது இல்லை. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்ன ஒரு கனிதரு செடியா மாத்து, என் குடும்பத்துக்கு, என் சகோதரருக்கு, என் குலங்கோத்திரத்துக்கு, என் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன்.
நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். நடக்கும், 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 நடக்கும். அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும், 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 திறக்கும். புது வழி உனக்கு திறக்கும். ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கீங்க, தரிசனங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆனா தாமதிக்குது ஆண்டவரே. நடக்கிறதெல்லாம் விரோதமா நடக்குது ஆண்டவரே. எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்கிறதே என்று சொன்னவரே, விரோதமா நடக்குதேன்னு சொல்லி யாக்கோபு போல கதறாதபடி, எங்களை சாகும்படிக்கா இப்படி கொண்டு வந்தீர்னு சொல்லாதபடிக்கு, கிறிஸ்துவுக்காக சாதிக்கும்படிக்கு, கானானை சுதந்திரிக்கும்படிக்கு, மற்றவர்கள் இருதயத்தில் ஆசையை சுமந்தாலும் நான் நம்பிக்கையின் விசுவாசத்தை சுமந்து என் தேவன் கொடுத்த பரம காணாது. ஆண்டவரே, தேசத்தில் உள்ள ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு நான் படி அளக்கும்படி, நான் கொடுக்கும்படி என் பிள்ளைகளை, என் சபையின் பிள்ளைகளை, இங்க இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பரிசுத்தத்துக்காக ரத்த சிந்திர நிலைமை வந்தாலும், அந்த எந்த நிலைமை வந்தாலும் நிற்க உதவி செய்யுங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாது. நான் என்று சொல்லாதபடி, நான் அல்ல தேவனே என்று சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த இடத்துல, எந்த ஊர்ல, எங்க இருந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி மன்னிக்கிற மக்களா எங்களை மாற்று. ஆண்டவரே, என் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. ஆண்டவரே, பரமண்டலக எங்கள் பிதாவே, எங்களை மன்னிங்க. என் பிள்ளைகளுக்கு கனிவுள்ளவளாக அந்த யோசேப்பு நிமித்தம் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தவரே, இந்த பிள்ளைகள் நிமித்தம் உடைய வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த தேசம் யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல என் பிள்ளைகள் நிமித்தம், யாக்கோபின் நிமித்தம் லாபான் வீடு ஆசீர்வதித்தது போல எங்கள் நிமித்தம் மற்றவருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படிப்பட்ட கனிவுள்ள வாழ்க்கை வாழ எங்களை, என் மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், சொல்லித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் மனிதரோடு கூட இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.